நம்ம என்ன வீடியோ பார்க்கலாம்னா வெயிலுக்கு ஏத்த குளுகுள்னு இளநீர் பாயாசம் தாங்க செய்ய போறோம். அது எப்படி சிம்பிளா செய்யுதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள்: சுத்தமான நாட்டு பசும்பால், பாதாம், முந்திரி, ஏலக்காய், சர்க்கரை, நெய், கண்டென்ஸ்டு மில்க். இதுதான் இளநீர் பாயாசத்துக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாலை ஊற்றி ஒரு 20 நிமிஷம் சுண்டை காய்ச்சிக்கலாம். தேங்காய் உரிச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இந்த வழுக்கையில் வந்து கொஞ்சமாக இளநீர் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாயாசத்துக்கு போடுறதுக்காக தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பால் நல்லா 20 நிமிஷம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ பாலுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். பாலில் சர்க்கரை போட்டு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து இது இறக்கி ஆற வச்சுக்கலாம். பாதாமை வந்து பாயாசத்துக்கு வந்து போடுறதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஏலக்காய் நம்ம போட்டு இடிச்சிக்கலாம். நெய் ஊற்றியாச்சு. இப்போ முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். இப்போ முந்திரி நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இளநீர் பாயாசம் செய்யறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தனித்தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. மிக்ஸ் பண்ணி சுவை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். காய்ச்சி ஆற வச்ச சக்கரை போட்ட பாலை இப்போ ஊற்றிக்கலாம். இப்போ இளநீர் தண்ணியை இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச இளநீர் வழுக்கையை சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அடுத்தது பாதாம் கட் பண்ணி வச்சா பாதாம் சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இளநீர் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. தென்னங்கூடும் ரெடியாக இருக்குது. இப்போ இதில் ஊற்றி நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாரம்பரியமான இளநீர் பாயாசம் ரெடியாக இருக்குது. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்குது இளநீர் பாயாசம். மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. போன வீடியோட இறுதியில் ஒரு மரக்கன்று அப்படின்னா செடியும் நடுறதா சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து 2வது மரமாக தென்னை மரம் நடுறோம். இது போன்ற பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து தந்துக்கிட்டே இருங்க.